கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 8இன் இறுதி பகுதி. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லி தருகின்றார். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒத்தாசை செய்யவும் அவனை விழப்பண்ணவும் அவராலே கூடும் என்று எழுதியிருக்கின்றது. ஒருவேளை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் யார் யாருக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதெல்லாம் அதை விளங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த கருப்பொருள் இருக்கிறதே, அந்த கருப்பொருள் மிக மிக முக்கியம். நம்முடைய கடவுள் யார்? அவர் ஒத்தாசை பண்ணவும் அவர் விழப்பண்ணவும் அவராலே கூடும் என்று அழகாக எழுதியிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்லுகிறது? God has power to help and to cast down. Our God has power to help and cast down. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுளுக்கு ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? அவராலே ஒருவனை விழப்பண்ணவும் முடியும், அவராலே ஒருவனுக்கு ஒத்தாசை செய்யவும் முடியும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதை நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு மகா பயங்கரமான கடவுள் என்று சொல்லி அங்கே 10 வாதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் வாசித்தாலோ அல்லது செங்கடலை கடக்கும் பொழுது நிகழ்ந்ததான அந்த நிகழ்வுகளை நீங்கள் தியானித்தாலே தெரியும், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அங்கே தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கூர்ந்து கவனித்தீர்களானால் நன்றாக தெரியும், அங்கே எகிப்தில் இருக்கிற அரசனுடைய அரண்மனையில் இருந்து பாமரனுடைய வீடு வரையிலும் அங்கே மரணமில்லாத வீடுகள் இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதான இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கண்ணீர் துளி கூட அவர்களுக்கு வரவே இல்லை. எப்படி நடந்தது? ஆம், அவர் God has power to help. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். நம் கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா நேரத்திலும் ஒத்தாசை செய்து நம்மை உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் கடவுள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் ஒத்தாசை செய்கின்ற கடவுளாக இருக்கிறபடினாலே உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதான அந்த காத்திருப்பு, உங்களுடைய கண்ணீர் ஒன்றும் அவமாய் போவதே இல்லை, ஒன்றும் பதில் கொடுக்காமல் போவதே இல்லை. நீங்கள் கடவுளுடைய வல்லமையை கட்டாயம் பார்க்க முடியும். அதுவும் எதற்காக நீங்கள் நானும் செபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில் கடவுள் நமக்கு ஒத்தாசையை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். ஆம், நமக்கு ஒத்தாசை செய்யவும் நம்முடைய எதிரிகளை நமக்கு முன்பதாக தாழ்த்தி போடவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக அதை எகிப்திலே இருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போல் அல்ல, அது மாத்திரமல்ல, இன்றைய வரையிலும் அந்த மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வல்லமையுள்ள கடவுள் ஒத்தாசை செய்யவும் அவர் விழப்பண்ணவும் அவராலே கூடும். Such a powerful God is our God.
ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய வல்லமைக்காக தோத்திரம் ஐயா. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர். ஆம், உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஆகையால் தான் தாவீது சொல்லியிருப்பார் அல்லவா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்கள் காத்திருப்பது வீண் போக போவதில்லை. எங்களுடைய கண்ணீர் வீணாக போவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் தோற்று போவதில்லை. நாங்கள் அவமானப்பட போவதில்லை. காரணம் என்ன? எங்களுடைய ஒத்தாசை நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஒத்தாசையை கர்த்தாவே எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏற்ற நேரத்தில் அந்த சாதாரண தண்ணீர் சுவை மிகுந்த தண்ணீராய் மாறினது போல எங்கள் வாழ்க்கை கடவுள் மாற்றப் போவதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.